குட் ஈவினிங். வெயிட் a minute, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்லயே ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ல நேத்து வரைக்கும் என்ன பார்த்தேன்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றது, அப்புறம் வந்துட்டு அது ஃபுல்லாவே ரிலேட்டட் டு ஜாவா ஸ்கிரிப்டா தான் பார்த்தோம். நம்ம எல்லா அவுட்புட் எதுல பார்த்தோம்? நம்மளோட கன்சோல் டாட் லாக்ல தான் நம்ம அவுட்புட் பார்த்தோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல் டாட் லாக்ல பார்த்தோம். சோ நேத்து பார்த்தது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் புதுசா நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா, அப்ப என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாமோ அத அததான் நம்ம நேத்து பார்த்திருக்கோம். பேசிக்கான டாபிக்ஸ். நீங்க எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயுமே இது படிப்பீங்க. அரேஸ் படிப்பீங்க, லூப்ஸ் படிப்பீங்க, ஆப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, வேரியபிள் டிக்ளரேஷன், டேட்டா டைப்ஸ் எல்லாமே படிப்பீங்க. சோ அததான் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு 2 டாபிக் படிக்க போறோம். ஒன்னு ஈவென்ட்ஸ், இன்னொன்னு டோம். இது ரெண்டுமே வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் ஆர் சின்டாக்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா, நேத்து வரைக்கும் என்ன பண்ணேன்? இப்ப இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இதோட அவுட்புட்ட பார்க்கணும்னா, நான் வந்து கன்சோல் டாட் லாக்ல பார்த்தேன். ஆனா என்னோட வெப் பேஜ் எப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிளாங்கா தான் ஷோ ஆச்சு. ஆனா எனக்கு இப்போ HTML, CSS நான் யூஸ் பண்ணுவேன். அது மூலியமா நான் ஜாவா ஸ்கிரிப்டையும் ஆக்சஸ் பண்ணி என்னோட வெப் பேஜ்ல எனக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் ஷோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோம் யூஸ் பண்ணி தான் இத பண்ண முடியும். சோ உங்களோட HTML நம்மளால ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டைரக்டா நம்மளோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள தான் எழுதுவோம். எந்த எலிமெண்ட் எல்லாம் நம்ம பாடிக்குள்ள எழுதுறோமோ அது மட்டும் தான் நமக்கு வெப் பேஜ்ல ஷோ ஆகும். சோ அதனால என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட வந்துட்டு பாடியில எழுத முடியாது. HTML எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட எழுதலாம். ஓகேவா? HTML அப்படின்னா என்னது? இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதான் HTML டாக்குமெண்ட். இந்த பாடிக்குள்ள நம்ம எழுதுற எல்லாமே HTML டாக்குமெண்ட் குள்ள தான் இருக்கு. சோ அந்த டாக்குமெண்ட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணணும். சோ அத ஆக்சஸ் பண்றதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் டோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு HTML ஆப்ஜெக்ட், இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டேக் இங்க வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இந்த பேராகிராஃப் தான் எனக்கு என்ன ஆகும்? என்னோட அவுட்புட்ல ஷோ ஆகும். இத நான் ஆக்சஸ் பண்ணி எனி சேஞ்சஸ் மேக் பண்ணணும். இல்ல இந்த இத நான் ஸ்டைல் பண்ணணும். ஏதோ ஒரு மேனிபுலேஷன், அந்த வேல்யூவ நான் ஏதோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்றேன்னா, டைரக்ட்டா அந்த HTML எலிமெண்ட்ட எடுத்துட்டு வந்து என் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ங்கிற இந்த மெத்தட் வேணும். சோ இத யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்கா? சோ இத யூஸ் பண்ணி நம்ம டோம் மேனிபுலேஷன் பண்ணலாம். ம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு HTML எலிமெண்ட்ட ஆக்சஸும் பண்ணிக்கலாம். அதே மாரி அதுல ஏதாவது மாடிஃபிகேஷனும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பண்ணிக்கலாம். சோ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட்ட ஆக்சஸ் பண்ணி அத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் HTML எலிமெண்ட்ல. ஓகே. சோ இதுல நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு அத எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம்.
நம்ம HTML மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணி இத சேஞ்ச் பண்ண முடியும் கிடையாது. CSSயும் ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ம். இதுக்கு வந்து பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. இப்போ இங்க நான் வந்துட்டு ஒரு H1ல எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். பேசிக்கா இப்ப நான் H1 வச்சிருக்கேன். H1ல நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப குடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு பேராகிராஃப் பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எம்ப்டி பேராகிராஃப குடுத்துக்கிறேன். ஓகே. எம்ப்டி பேராகிராஃபா குடுத்துக்கிறேன். எம்ப்டி பேராகிராஃபா குடுத்துட்டு, அதுல டெமோ அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த பேராகிராஃப எடுத்துட்டு வந்து HTML-ல யூஸ் பண்ணி, அதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கலாம். சோ இனிஷியலா நம்ம இந்த பேராகிராஃப்ல ஏதாவது வேல்யூ குடுத்துருக்கோமா? இல்ல. எம்ப்டியா தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பேராகிராஃப எடுத்துட்டு வந்து என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதி அந்த பேராகிராஃப்குள்ள ஏதோ ஒரு கன்டென்ட் எனக்கு வேணும். அந்த கன்டென்ட்ட டைரக்ட்டா அதுல குடுக்காம, என் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வந்து அந்த எலிமெண்ட்க்கு நான் ஒரு கன்டென்ட் குடுக்குறேன். ஐ மீன் பேராகிராஃப் எலிமெண்ட்க்கு நான் ஒரு கன்டென்ட் குடுக்குறேன். அத நீங்க எப்படி குடுக்கணும் அப்டின்னா, கான்ஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிளுக்கு நேம் வந்துட்டு பேரா அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் எடுத்துக்கிறேன். சோ எனக்கு நான் இப்ப என்ன சொன்னேன், என்னோட பேராகிராஃப நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வரணும். சோ அத எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நீங்க டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் எழுதணும். ஓகே. அதுக்கப்புறம் டாட் கெட் எலமெண்ட். நான் இந்த எலமெண்ட்ட கெட் பண்ண போறேன். சோ கெட் எலமெண்ட். எத வச்சுனாலும் கெட் பண்ணலாம். கெட் எலமெண்ட் பை அந்த டேக் நேம் வச்சு நீங்க இந்த பேராகிராஃப் எடுத்துட்டு வரலாம். இல்ல ஐடி நேம் வச்சு எடுத்துட்டு வரலாம். இல்ல கிளாஸ் நேம் வச்சு எடுத்துட்டு வரலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க இன்புட் டேக் நம்ம ஃபார்ம்ல எல்லாம் நேம் எல்லாம் கொடுத்துருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி அதோட நேம் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். நான் இங்க இந்த பேராகிராஃப்க்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். சோ நான் ஐடியை யூஸ் பண்ணி கெட் பண்றேன். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அந்த எலமெண்ட் எதை வச்சு கெட் பண்ணுவோம்னா அதோட ஐடியை வச்சுதான் கெட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதோட ஐடியை வச்சு கெட் பண்றேன். என்ன ஐடி நேம் வச்சிருக்கேன் அப்படின்னா டெமோ அப்படின்னு அதோட ஐடி நேம் வச்சிருக்கேன். சோ நான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன், இந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே. இதுக்கு அடுத்து இதுல கெட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. சோ இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இங்க எம்ப்டியா கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள நான் ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். அதாவது அதுக்கு இன்னர் சைட் அந்த பேராகிராஃபோட இன்சைட்ல நான் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும். சோ அத அப்படி ஆட் பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பெரும்பாலும் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஏதாவது எழுதணும். ஏதாவது டெக்ஸ்ட் எழுத போறீங்க. ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்டென்ட்ட நீங்க உள்ள ஆட் பண்ண போறீங்க. ஒரு HTML எலமெண்ட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட்ட நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா டாட் இன்னர் HTML ஓகேவா? அத யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், கண்டென்ட்ட உள்ள ஆட் பண்ணணும். சோ இன்னர் HTML யூஸ் பண்ணி இங்க வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்காங்களா? சோ நம்மளும் அப்படி ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து அதுக்குள்ள வந்து இன்புட்ட எழுதுறேன். ஓகே. சோ இந்த பேராக்குள்ள தானே நான் கெட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி நான் என்ன கண்டென்ட் எழுதுறேன் அப்படின்னா எழுதியாச்சா? சோ எம்ப்டியா கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு பேராகிராஃப எம்ப்டியா கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அந்த கிரியேட் பண்ணிருக்க பேராகிராஃப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், பேரா அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதுல கெட் எலமெண்ட் அந்த எலமெண்ட் எனக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ அதை கெட் பண்றேன். அதை எதை யூஸ் பண்ணி கெட் பண்றேன், கெட் எலமெண்ட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எதை வச்சு அதோட ஐடி நேம் வச்சு கெட் பண்றேன். சோ கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த டெமோ அதோட ஐடி நேம் என்ன வச்சிருக்கேன் டெமோ. சோ நான் இப்ப என்ன பண்ணியாச்சு, இந்த பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து
நான் இந்த பேராக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேராகிராஃப் எம்ப்டியா இருக்கு. நான் அதுக்குள்ள ஒரு கன்டென்ட்ட ஆட் பண்ணணும். சோ எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த பேராக்குள்ள தான் பேராகிராஃப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ பேரா டாட் இன்னர் HTML அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட கன்டென்ட்ட ஈக்குவல் டு என்னோட கன்டென்ட் குடுத்துருக்கேன். ஹலோ எவ்ரிஒன். இதுல நீங்க வேற ஏதாவது கன்டென்ட் ஆட் பண்ணணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஆட் பண்ணி நான் ஃபைனலா என்னோட இதுல இன்சைட்ல ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சா? இல்ல. எம்ப்டியா பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருந்தனால இந்த கன்டென்ட் இல்ல. பட் நான் இத எப்படி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்? HTML-ல டோம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள நான் கன்டென்ட்ட என்டர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? இதுதான் பேசிக். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணணுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடுறீங்களா? இல்லைன்னா நான் அகைன் ரிப்பீட் பண்ணுவேன். டவுன் தம்ஸ் அப் போடுங்க புரியலன்னா. புரியலையா? சரி ஓகே. ஆக்சுவலி இந்த டோம் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தோணும். ஏன் நம்ம பேராகிராஃபுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள ஹலோ எவ்ரிவன் எழுதணும். இதுக்கு நம்ம டைரக்டா பேராகிராஃப்குள்ளேயே எழுதிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இது வந்து பேசிக் தான் இந்த இது எழுதுறது. நம்ம இன்னும் நிறைய ஆப்பரேஷன்ஸ் படிப்போம். ஓகேவா? அதுல நம்மளுக்கு இனிஷியலா நம்ம HTML பேஜ் ஒண்ணு வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் மேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, நம்ம HTML இத டைரக்ட்டா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நம்மளோட HTML எலிமெண்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களோட HTML எலிமெண்ட் எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டேக் தானே ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களால டைரக்ட்டா அந்த எலிமெண்ட் எடுத்துட்டு வர முடியாது. சோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வேரியபிள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றீங்க. ஓகே. அந்த வேரியபிள்குள்ள என்னோட இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குல்ல, HTML எலிமெண்ட் அத நான் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அத நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்டென்ட் எதுவுமே இல்லாததுனால நான் இங்க புதுசா கன்டென்ட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஆர் அதர்வைஸ் அங்க இருக்கிற கன்டென்ட் எதையாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எதுனாலும் சரி நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய HTML எலிமெண்ட்ட மாடிஃபை பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த டோம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் எனக்கு எந்த எலிமெண்ட்ல சேஞ்ச் மேக் பண்ணணுமோ, அந்த எலிமெண்ட் எனக்கு வேணும் ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள. அத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்டின்னா, முதல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்படித்தானே வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கான்ஸ்ட் பேரான்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு the document dot get element by id இது syntax. ஒரு எலிமெண்ட் நீங்க கெட் பண்ண போறீங்க. இன் கேஸ் நான் இப்ப h1 கெட் பண்ண போறேன் அப்படின்னாலும் document dot get element by id h1க்கு நான் ஒரு ஐடி நேம் கொடுத்திருப்பேன். அந்த ஐடி நேம் வச்சு கெட் பண்ணலாம். நீங்க CSSல ஐடி நேம், கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி இங்க நான் இந்த ஐடி நேம் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ட கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து பேராகிராஃப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் அந்த எலிமெண்ட்டை எடுத்துட்டு வர போறேன். எதை வச்சு, அதோட ஐடி நேம் வச்சு. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி. அந்த ஐடி நேம் என்ன இங்க வச்சிருக்கேன், டெமோ அப்படின்னு ஐடி நேம் வச்சிருக்கேன். சோ டெமோ ஐடி நேம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த பேராகிராஃப்ல என்னோட எய்ம் என்னது, அங்க ஒண்ணுமே இல்ல, எம்ப்டியா இருக்கு அந்த பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதான் என்னோட எய்ம். சோ நான் என்ன பண்றேன், அந்த பேராகிராஃப் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இந்த பேராங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ பேரா டாட் நீங்க ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும், ஒரு கண்டென்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ளேயோ இல்ல H1 டேகுக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ ஒரு கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா நீங்க டாட் இன்னர் HTML அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு நான் என்ன என்ன இன்சர்ட் பண்ணிருக்கேன், என்னோட கண்டென்ட் ஹலோ எவ்ரிஒன் அப்படிங்கிற கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டேன்.
சோ அப்ப இனிஷியலா ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் எம்ப்டியா கிரியேட் பண்ணப்போ இந்த ஹலோ எவ்ரிவன் இல்ல. அதுக்கு அடுத்து தான் என்ன ஆச்சு, நம்ம HTML யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட்ட உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்போம். சோ ஒரு எலமெண்ட்ட டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அடுத்து நம்ம பேராகிராஃப்குள்ள ஒரு கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணணும். அதை இன்சர்ட் பண்றதுக்கு தான் டாட் இன்னர் HTML அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன கண்டென்ட் இன்சர்ட் பண்ணணுமோ அதை இங்க எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா இப்போ எல்லாருக்கும்? சூப்பர். சோ இது பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஆனா நமக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்ம இங்க பண்ணோம்ல, கெட் எலமெண்ட் பை ஐடி இன்னர் HTML யூஸ் பண்ணி. சோ அந்த மாதிரி நம்ம உங்க நிறைய சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கலாம். புதுசா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு பட்டனை வச்சு ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ணேன்னா என்ன HTML எலமெண்ட்னாலும் மாடிஃபை பண்ணலாம்னு சொன்னேன். இங்க நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பேராகிராஃப் உள்ள ஒரு டெக்ஸ்ட் எம்டியா இருக்கிற பேராகிராஃப் உள்ள டெக்ஸ்டை இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் வச்சுட்டேன். ஓகே. இன்னொரு பேராகிராஃப் அதுக்குள்ள என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். இப்ப அதுக்கு ஐடி நேம் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐடி நேம் வந்துட்டு செகண்ட் அப்படின்னு ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த செகண்ட் இருக்குல்ல இந்த பேராகிராஃபை ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் அதோட ஐடி நேம் என்ன கொடுத்துருக்கேன், செகண்ட்னு தானே கொடுத்துருக்கேன். அப்ப இங்க வந்து ஐடி நேம் செகண்ட்னு மாத்திக்கிறேன். அப்ப என்ன ஆயிரும், இந்த ரெண்டாவது இருக்கிற பேராகிராஃப் எனக்கு இந்த பேராக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். இப்ப இந்த ரெண்டாவது இருக்கிற பேராகிராஃப்க்கு ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் உள்ள இருக்கு. ஆனா நாங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் ஆகாது. நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், எம்டியா கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே. நான் இதுக்கு பதிலா இப்ப நான் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப இத வந்துட்டு வேற எலமெண்ட்டா சேஞ்ச் பண்ண போறேன். ஆல்ரெடி அங்க வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. ஆனா நான் அதை மாத்திட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி எந்த கண்டென்ட் நீங்க வச்சிருந்தாலும் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாத கண்டென்ட்டையும் நீங்க ஆடும் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி இந்த வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அதை மாத்திட்டு ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டை மாத்திருக்கேன். சோ நீங்க மாடிஃபையும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த கமாண்ட் தான் இன்னர் HTML யூஸ் பண்ணி தான் ஏதாவது புதுசா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை மாத்திட்டு புது டெக்ஸ்டா எழுதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்னர் HTML யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இன்சைட் அந்த HTML எலிமெண்ட்டுக்கு இன்சைட் நம்ம எதுவும் ஆட் பண்ண போறோம்னா இன்னர் HTML அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இப்போ நான் என்னன்னா எதனால மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, இப்ப நான் ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்றேன். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ல ஏதாவது இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோமா? ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த இமேஜ் ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது இமேஜ் இருக்கும். சரி, ஓகே. இதை ரீநேம் பண்ணிட்டு வரேன். சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இமேஜ்ல வழக்கமா எப்படி இமேஜ் கொடுப்பீங்க, இமேஜ் SRCக்குள்ள உங்களோட இமேஜோட நேம். சோ நான் இங்க என்ன ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றேன்னா நேச்சர் இமேஜை இன்சர்ட் பண்றேன். ஓகேவா?
nature.png இமேஜை இங்க இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ இதை இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆயிரும், இந்த நேச்சர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இமேஜுக்கு ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த இமேஜை இப்போ என்னோட ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ஆக்சஸ் பண்றேன். எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்டை கெட் பண்ண போறேன். எதை வச்சு, ஐடி நேம் வச்சு. என்ன ஐடி நேம், இமேஜ்ங்கிற ஐடி நேம் இருக்கிற அந்த எலமெண்ட்டை கெட் பண்றேன். சோ அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன ஆயிரும், இமேஜ் இதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி என்ன இமேஜ் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன், இங்க நேச்சர் இமேஜ் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுட்டோட இமேஜை ஆட் பண்ணணும். ஓகேவா, சோ அதை எப்படி ஆட் பண்ணலாம்னா, சோ இமேஜ்ல உள்ள எஸ்ஆர்சிக்குள்ள தானே நான் இந்த நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நேச்சர் இமேஜ எஸ்ஆர்சிக்குள்ள கொடுத்திருக்கேன். ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, எஸ்ஆர்சியை சேஞ்ச் பண்ண போறேன். எஸ்ஆர்சிக்குள்ள ஆல்ரெடி கொடுத்திருக்க டாட் எஸ்ஆர்சி, அந்த இமேஜ்ல உள்ள எஸ்ஆர்சி கீழே நான் வந்து இமேஜ் நேச்சர் டாட் பிஎன்ஜி கொடுக்காம அதுக்கு பதிலா ஃபுட் டாட் பிஎன்ஜியை கொடுக்க. இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சா, ஃபுட்டோட இமேஜ் வந்துருச்சா. சோ இந்த மாதிரி நீங்க புதுசா தான் இன்சர்ட் பண்ணணும் இல்ல, இந்த மாதிரி எஸ்ஆர்சியை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு இமேஜோட லிங்க் நீங்க அந்த சோர்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க அந்த சோர்ஸையே கூட சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதே ஹச்ஆர்இஎஃப் குள்ள நீங்க ஏதாவது கொடுத்திருக்கீங்க, இப்ப ஆங்கர் டேக்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹச்ஆர்இஎஃப் குள்ள நம்ம லிங்க் கொடுப்போம் அப்படிதானே. ஏதோ ஒரு சம்திங் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி அதோட ஐடி நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அதோட டேக் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் சரி, அதை ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல உள்ள ஆங்கர் டேக் டாட் ஹெச்ஆர்இஎஃப் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இனிஷியலா ஒரு லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க் கூட அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா, எப்படி மாடிஃபை பண்றோங்கிறது புரிஞ்சுதா, எப்படி ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்றோம்னு புரிஞ்சது தானே. ஈவென்ட் போயிடுவேன், அதான் எஸ்ஆர்சி எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு புரிஞ்சது தானே. ஓகே, எல்லாருக்கும் இதுக்கு பேரு தான் டோம் மேனிபுலேஷன். இந்த மாதிரி இப்ப நம்ம இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேக் நேம், பேராகிராஃப் இதெல்லாம் டேக் நேம். இந்த எஸ்ஆர்சி ஹெச்ஆர்இஎஃப் இதெல்லாம் என்னது, ஆட்ரிபியூட்ஸ். சோ ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேகுக்குள்ளேயும் உள்ள இன்சைட்ல உள்ள கண்டென்ட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு தான் இந்த டோம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்னது அப்படின்னா, ஈவென்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. வெப் டெவலப்மெண்ட் நீங்க வந்துட்டீங்கனாலே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஈவென்ட்ஸ் தான். சோ ஈவென்ட்ஸ்ல ஈவென்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த பிரசன்ட்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நோட் பண்ணுங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, எல்லாம் இப்ப நான் அந்த பிரசன்ட்ங்கிற ஒரு பட்டன் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன கேக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து அப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன்ல, கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிரசன்ட் ஆகுது. சோ இது பேரு ஒரு ஈவென்ட், ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது. நான் இப்ப இந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது. அப்புறம் நான் இந்த 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 ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்லைட்ல இதுக்கு மேல டச் பண்ணா எனக்கு என்ன நடக்குது, பேஜ் 6ங்கிற ஒரு இது டிஸ்ப்ளே ஆகுது அப்படிதானே, அதோட பேஜ் நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது. சோ இது ஒரு ஈவென்ட், பேஜ் நம்பர் டிஸ்ப்ளே ஆகுறது ஒரு ஈவென்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் பிரசன்ட்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோனே எனக்கு இங்க ஸ்லைட்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆகுறது ஒரு ஈவென்ட். நான் கீழே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரஸ் பண்ண உடனே ஒரு ஒரு ஒவ்வொரு ஸ்லைடா சேஞ்ச் ஆகுதுல்ல, இது ஒரு ஈவென்ட். சோ இங்க நடக்குது இல்ல, இப்போ நான் ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்ல,
இதுக்கு பேர் தான் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஈவென்ட். நான் இங்க கிளிக் பண்றேன்ல, கிளிக் பண்ணா இங்க நடக்குதுல்ல, அந்த கிளிக் பண்றதுக்கு அப்போ கிளிக் பண்ணா இந்த ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, அத ஹேண்டில் பண்ணணும். ஒரு 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 ஃபங்ஷன் என்ன பண்ணணும்? இந்த இத கிளிக் பண்ணா, இந்த டிஸ்ப்ளே இந்த இடத்துல இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஷோ ஆகணும். அப்படிங்கிற அந்த ஈவென்ட்ட ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும். அந்த ஃபங்ஷன் தான் என்ன பண்ணும்? இத கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த ஈவென்ட்ட நடக்கணும் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணும். அந்த ஹேண்டில் பண்றது பேர் தான் ஈவென்ட் ஹேண்ட்லர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இந்த கிளிக் ஈவென்ட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கிளிக் பண்ண உடனே இங்க நடக்கக்கூடியத ஈவென்ட்ன்னு சொல்றோம். அத ஹேண்டில் பண்ணக்கூடியது தான் ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணாதான் என்ன பண்ணும்? நீங்க கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவென்ட்ட உங்களுக்கு அங்க நடத்தி குடுக்கும். ஒரு ஆக்ஷன அங்க நடக்கும். சோ அத ஆன் கிளிக் மூலியமா பண்ணும். இதே நான் இங்க சொன்னேன்ல, இந்த ஸ்லைடு மேல நம்ம இப்படி இப்படி மவுஸ இப்படி மேல வச்சோனே நம்மளுக்கு பேஜ் 6ங்கிறது நடக்குதா? சோ இந்த ஈவென்ட் இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு எலமென்ட்க்கு மேல டச் பண்ணோனே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு ஒரு ஈவென்ட் இருக்கு. சோ அந்த ஈவென்ட் என்ன பண்ணும்? மவுஸ எந்த எலமென்ட்க்கு மேலயாவது நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும். இங்க எப்படி பேஜ் நம்பர் 6ன்னு ஷோ ஆகுது. சோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஈவென்ட். என்ன ஈவென்ட்னாலும் நடக்கலாம். இந்த மாதிரி பேஜ் நம்பர் 6ன்னு ஷோ ஆகலாம். இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ் மாரி பாப்பப் ஆகலாம். ஏதோ ஒரு ஈவென்ட். அது நடக்கிறது எல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இத ஹேண்டில் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன், இங்க நீங்க கிளிக் பண்ண உடனே நடக்கிறத ஹேண்டில் பண்றதுக்கு ஆன் கிளிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்க இந்த பேஜ வந்துட்டு நீங்க ஹவர் பண்ணும்போது ஐ மீன் அந்த மவுஸ நீங்க அதுக்கு மேல டச் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் நடக்குதுல்ல, அதுக்கு பேர் வந்துட்டு மவுஸ் ஓவர் ஈவென்ட். சோ அந்த மவுஸ் ஓவர் ஈவென்ட்ட ஹேண்டில் பண்றது யாரு? ஆன் மவுஸ் ஓவர். இதே அந்த பேஜ விட்டு நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே ஷோ ஆகல. எந்த ஈவென்ட்டுமே அங்க நடந்துட்டு இருந்த ஈவென்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு. சோ இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் என்னது? மவுஸ் அவுட். மவுஸ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? சோ அதுக்கு ஆன் மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் இருக்கு. ஈவென்ட் ஹேண்ட்லர் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னதுன்னா, மவுஸ கிளிக் பண்ணும்போது. இப்ப நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது? எனக்கு இந்த ஸ்லைடுக்கு சேஞ்ச் ஆகுது. நான் இப்ப இந்த பேஜ கிளிக் பண்றேன்னா, இந்த இந்த பேஜுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப இதுவும் ஒரு ஈவென்ட் தானே! கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ கிளிக் பண்ண உடனே. சோ என்னோட மவுஸ வச்சு நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு சேஞ்ச் ஆகுதா? இது பேரு மவுஸ் அப் அப்படி சொல்லுவாங்க. மவுஸ மேல கூட்டிட்டு போகும்போது ஒரு ஈவென்ட் நடந்தா அதுக்கு பேரு மவுஸ் அப்பு. மவுஸ மூவ் பண்ணும்போது ஏதாவது நடந்துச்சுன்னா, அது வந்து மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாரி ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒவ்வொரு ஈவென்ட் ஹேண்ட்லர் இருக்கு. அதுக்கப்புறம் அது மூலியமா நீங்க என்ன ஈவென்ட்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். எதுவும் மெசேஜ் பாப்பப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் நம்பர் ஷோ பண்ணணும். இல்ல ஏதாவது அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்லைடு மாரி ஷோ பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுவும் ஒரு வெப்சைட் தானே. கேன்வாங்கிறது ஒரு வெப்சைட் தான். சோ அதுலயும் இதே மாதிரி உங்களுக்கு ஈவென்ட்ஸ்லாம் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து நான் இப்ப இந்த ஃபைல கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இந்த மெனு பார் மாதிரி ஷோ ஆகுதா? இதுவும் ஒரு ஈவென்ட் தான். சோ அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இவ இந்த ஃபைல ஆன் கிளிக் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி டிராப் டவுன் மாதிரி ஷோ பண்ணு. ஓகே. இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்றதுக்கு பேர் தான் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சிம்பிளா நம்மளோட இத வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. கிளிக் ஈவென்ட்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எலிமெண்ட்ட கிளிக் பண்ணா அங்க என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நேத்தே நம்ம ஃபங்ஷன்ஸ் படிச்சோமா? ஃபங்ஷன்ஸ் படிச்சுட்டோம் தானே? ஒரு ஃபங்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு அதுக்கு அடுத்து அந்த ஃபங்ஷனோட நேம நீங்க டிக்ளேர் பண்ணணும். இத நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழ ஃபங்ஷன் கால் ஆகணும். ஓகே. நம்ம இப்போ நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் உள்ள போறோம். ஈவென்ட்ஸ் சொல்லி. ஈவென்ட்டுக்கும் அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ நீங்க இதுல ஈவென்ட்ஸ் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல தான் நீங்க மெயினா ஜாவா ஸ்கிரிப்ட்க்கா இந்த டோ மேனிபுலேஷனே நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கன்டென்ட் ஆட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி இந்த ஈவென்ட்ஸ் நடக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு HTML எலமெண்ட்டை கிளிக் பண்ணாதானே எனக்கு அந்த ஈவென்ட்லாம் நடக்குது. அதனால நான் அந்த HTML எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த கம்பைலர் கிட்ட சொல்ல முடியும். ஓகே, அவங்க இந்த HTML எலமெண்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா நீ இந்த ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அந்த கம்பைலருக்கு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த HTML எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த டோமை நான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹெட்லைன் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்ப பட்டன்ல நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே, கிளிக் மீ அப்படிங்கிற ஒரு பட்டனை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க நான் என்ன பண்றேன்னா, நான் சொன்னேன்ல, இப்போ இந்த பட்டனுக்கு எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனேயே ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும். அலர்ட் மெசேஜ் அப்படின்னா என்னன்னா, ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க மெசேஜ்னா ஒரு ஒரு பாப்அப் மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து மேல வந்து ஷோ ஆகும். அந்த அந்த மெசேஜ்க்கு பேர் தான் அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்க சம்டைம்ஸ் ஏதாவது பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துட்டீங்க, அதர்வைஸ் ஏதாவது இமெயில் ஐடி தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகுமா, மெசேஜ் மாதிரி, யுவர் என்டர் ராங் மெயில் ஐடி, அந்த மாதிரி நமக்கு நிறைய மெசேஜ் ஷோ ஆகும். யூ என்டர் ராங் பாஸ்வேர்டு, இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அதுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை எப்படி கிரியேட் பண்றதை நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கும். சோ இங்க இந்த பாக்ஸ பாத்துக்கோங்க. இதுல என்ன ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கு என்ன ஈவென்ட் ஹேண்ட்லர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சோ நான் என்ன பண்ண சொன்னேன், என்ன ஈவென்ட் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும், பட்டனை கிளிக் பண்ணா ஏதோ ஒரு ஈவென்ட் பெர்ஃபார்ம் ஆகும். அப்ப நான் கிளிக் ஈவென்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் என்னது, ஆன் கிளிக். சோ நான் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்ணணும். ஆன் கிளிக்குள்ள இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐடி நேம் வச்சுக்கிறேன். என்ன ஐடி நேம் வச்சுக்கலாம், BTN சொல்லிட்டு ஒரு ஐடி நேம் வச்சுக்கிறேன். ஆன் கிளிக்குள்ள நான் என்ன சொன்னேன், இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணுமா. சோ அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கு நம்ம கீழே ஃபங்க்ஷன் எழுதலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எழுதலாம். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன நான் கொடுக்க போறேன்னா மை ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன். சோ நான் இங்கேயே அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனேயே இந்த ஆன் கிளிக் போயிட்டு மை ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஓகே, மை ஃபங்க்ஷனை நான் இங்க கீழே எழுதுறேன். சோ ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு மை ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நேம் கொடுக்கணும். அப்படிதானே, நம்ம நேற்று ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கான மெத்தட பார்த்தோம்ல. சோ ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்டு, அடுத்து மை ஃபங்க்ஷன்ங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட நேம். அது என்ன என்ன ஃபங்க்ஷன் நடத்த போகுது அப்படின்னா அலர்ட் மெசேஜ் ஷோ ஆக போகுது. அலர்ட் மெசேஜ் எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னா, அலர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன மெசேஜ் ஷோ ஆகணுமோ அதை இங்க டிஸ்பிளே பண்ணணும். என்ன கிளிக் பண்றது, பட்டன் இஸ் கிளிக் அப்படிங்கிற இந்த மெசேஜை ஷோ பண்றாரு. செக், இது ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்றேன். இதுக்கு பேர் தான் அலர்ட் மெசேஜ். ஓகேவா, நான் இப்ப திருப்பி பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு பட்டன் இஸ் கிளிக் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது. சோ இதே நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா ஓகே. சோ அந்த மெசேஜ்ல என்ன ஷோ ஆகணுமோ அதை நீங்க இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அலர்ட் அப்படிங்கறத கீவேர்ட் கொடுத்துட்டு பேரண்டிஸ்குள்ள உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ்ல என்ன ஷோ ஆகணுமோ அதை கொடுக்கலாம். எங்க பட்டன் இஸ் கிளிக்னு கொடுத்ததுனால கிளிக் இது பண்ணும்போது பட்டன் இஸ் கிளிக் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். நான் ஓகே கொடுத்தனா போயிடும். ஸோ இப்ப நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன ஈவெண்ட் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா
பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். அதான் என்னோட ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். சோ அந்த கிளிக் ஈவென்ட்ட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணணும்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். இது பேரு ஈவென்ட் ஹேண்ட்லர். இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் தான் நான் யூஸ் பண்ணாதான் கிளிக் ஈவென்ட்டை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். சோ நான் ஹேண்ட் கிளிக் பண்ணிட்டேன். சோ பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும்னா அந்த அலர்ட் மெசேஜ் நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுதியிருக்கேன். சோ நான் என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எப்ப கால் ஆகணும்? அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கால் ஆகணும். சோ ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த மை ஃபங்க்ஷன் கால் ஆகும். சோ மை ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த அலர்ட் மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். இங்க அவுட்புட்ல கிளிக் பண்ண உடனே நாங்க மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கேன். நான் கிளிக் பண்ண உடனே அந்த மை ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். புரிஞ்சுதா? இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் சூப்பர். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஆன் கிளிக் பண்ணேனா, இதே மாதிரி ஒவ்வொரு ஈவென்ட்டையும் நான் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கிறேன். ஓகே. ஆன் மவுஸ் ஓவர். ஆன் மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஆன் இதுக்கு பதிலா ஆன் கிளிக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆன் மவுஸ் ஓவர் பெர்ஃபார்ம் பண்றேன். சோ ஆன் மவுஸ் ஓவர் மீன்ஸ் ஒரு மவுஸ எடுத்துட்டு போயிட்டு அந்த பட்டனுக்கு மேல வைக்கும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? கிளிக் பண்ணா அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கு பார்த்தோம். இப்ப என்ன ஆகும்? ஒரு பட்டனுக்கு மேல அந்த மவுஸ ஓவர் பண்ணும்போது ஹவர் மாதிரி தான். நீங்க எப்படி ஹவர்ல சிஎஸ்எஸ்ல ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி நடக்கும்ல. பட்டன ஹவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுறது. அதே மாதிரி தான் இங்க. ஒரு மவுஸுக்கு மேல நம்ம ஹவர் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஈவென்ட் நடக்கணும். நான் இப்ப இங்க போயிட்டு மவுஸுக்கு மேல ஹவர் கிளிக் கூட பண்ணல. நான் ஹவர் தான் பண்றேன். அதுக்கே எனக்கு மெசேஜ் ஷோ ஆகுது. ஏன்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆன் மவுஸ் ஓவர் ஈவென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு ஹவர் பண்ணாலே இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் இப்ப ஹவர் பண்ணும்போதே அந்த பட்டன் அந்த மை ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. திருப்பி ஹவர் பண்றேன். திருப்பியும் ஷோ ஆகும். இது ஆன் மவுஸ் ஓவர். அடுத்து என்ன இருக்கு? மவுஸ் அவுட். அந்த இதுலேருந்து மவுஸ எடுத்துட்டு வரும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஆன் மவுஸ் அவுட். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நான் மவுஸ வைக்கும்போது எனக்கு எந்த சேஞ்சுமே இல்ல. மவுஸ எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்ன ஆகுது? பட்டன் இஸ் கிளிக்டுன்னு அந்த மெசேஜ் வருது. சோ மவுஸ நான் கொண்டு போய் வைக்கும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. எடுத்துட்டு வரும்போது தான் இதுக்கு பேர் தான் மவுஸ் அவுட். அப்புறம் மவுஸ் அப் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா உங்க மவுஸ அந்த அப் சைட் மேல மேல வச்சீங்கன்னா, அந்த எலமென்ட்க்கு மேல வைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து ஒரு ஈவென்ட் நடக்கும். மூவ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஈவென்ட் நடக்கும். ஆன் மவுஸ் மூவ் பார்க்கலாமா? சோ அந்த எலமென்ட்க்கு மேல வச்சு மூவ் பண்ணணும். சோ வச்சா உங்களுக்கு வைக்கும்போதே அது மூவ் ஆக தானே செய்யுது. சோ அதனால மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஷோ ஆகும். அதே மாரி ஆன் மவுஸ் மூவ்னு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. சோ இதே மாதிரி இது எல்லாமே என்னன்னா, ஒரு எலமென்ட்க்கு நம்ம ஈவென்ட் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணா, இது எல்லாமே மவுஸ் ஈவென்ட். மவுஸ பொறுத்து தானே இருக்கு. மவுஸ வச்சு கிளிக் பண்ணா, மவுஸ வச்சு ஹவர் பண்ணா, இது எல்லாமே மவுஸ் வச்சு இருக்கும். அதுக்கு அடுத்து கீ. பர்ட்டிகுலர் கீய பிரஸ் பண்ணா ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, கீ டவுனு, கீ அப் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த ஈவென்ட்லாம் இருக்கட்டும். இந்த எல்லா ஈவென்ட்டையும் பார்த்தா குழம்பும். சோ அடுத்து என்ன ஈவென்ட்னா, இது வந்து ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோக்கஸ், பிளர், ஆன் சப்மிட் ஒரு யூசர் வந்து ஒரு ஃபார்ம சப்மிட் பண்ணாங்கன்னா, அப்ப என்ன ஷோ ஆகணும்? சப்மிட் பண்ண உடனே நமக்கு ஒரு மெசேஜ் வரும் தானே? "த ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி" அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் வரும்ல சம்டைம்ஸ். சோ அந்த மாதிரி மெசேஜ்லாம் ஷோ பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன் சப்மிட்டட் சப்மிட் பண்ணாங்கன்னா மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கு பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஈவென்ட் நடக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். அலர்ட் மெசேஜ் ஷோ பண்றதுக்கு ஆர் அதர்வைஸ் ஃபோக்கஸ்னா என்னன்னா இப்ப நான் ஃபார்ம் சொல்லிக் குடுக்கும்போது சொல்லிக் குடுத்துருப்பேன். இன்புட் டேக் படிச்சிருப்போமா? இன்புட்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நேமு, ஏஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம அத வந்து அந்த இன்புட்க்குள்ள தான் ஃபில் பண்ணுவோம். அவங்களோட நேமையோ, ஏஜோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணும்போது
அந்த காலம நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆன் ஃபோக்கஸ். ஓகே. நான் அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு ஏதாவது மெசேஜ் ஷோ ஆகணும். பேஜ் இஸ் லோடிங் அந்த மாதிரி. இல்ல ரீசைஸ் பண்ணும்போது, அதுக்கெல்லாம் இது மாரி நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேவா? கிளிக் பண்ற ஈவென்ட்ஸ் மட்டும் கிடையாது. பேஜ் லோட் ஆகும்போது மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கோ, அன்லோட் பண்ணும்போது, ரீசைஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி எந்த ஈவென்ட்னாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இந்த பேஜ் ஃபோக்கஸ் அது பார்க்கலாம். ஓகேவா? இல்ல லோடிங் பார்த்துட்டு அப்புறம் பேஜுக்கு வரவா? ஃபோக்கஸ் ஈவென்ட்ட அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் ஃபோக்கஸ் ஈவென்ட்க்காண்டி நான் இந்த எக்ஸாம்ல எழுதுறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்புட் வச்சுக்கிறேன். இன்புட்ல வந்துட்டு டைப் என்னது? ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் டைப் தானே? டைப் டெக்ஸ்ட். ஓகே. சோ நான் இந்த இன்புட்ல வந்துட்டு இன்புட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு அவுட்புட் ஷோ ஆகணும். ஓகேவா? இத நான் பிரேக் டேக் விட்டு கீழ எழுதிக்கிறேன். சோ இதுதான் என்னோட இன்புட். ஓகே. இங்க தான் இருக்கு என்னோட இன்புட். ஃபோக்கஸ்னா என்னன்னா, இவ்வளோ நேரம் இந்த இன்புட் சும்மா தான் இருக்கு. ஓகே. இந்த அலர்ட் மெசேஜ கேன்சல் பண்ணணும். இவ்வளோ நேரம் இந்த இன்புட் சும்மா தான் இருக்கு. நான் போயிட்டு இப்படி அத ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அத ஃபோக்கஸ் பண்றேன். அது தெரியுதா? உங்களுக்கு அது பிளாக் கலர்ல மாறிரும். நீங்க ஒரு இன்புட்ட ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, அங்க அது ஒரு அவுட்லைன் மாதிரி கிரியேட் ஆகுது. இதுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு வேல்யூவ என்டர் பண்ண போறேன். ஓகே. சோ எனக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு பண்ணலாம். இதுக்கு பேரு தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு இன்புட்டாக நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே. இதுக்கு பேரு தான் ஃபோக்கஸ். சோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் தானே! இவங்க இந்த இன்புட்ட ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியறதுக்காண்டி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பல்லாம் ஒரு யூசர் இந்த பர்ட்டிகுலர் அந்த இன்புட்ட ஃபோக்கஸ் பண்றாங்களோ, இப்போ சும்மா இருக்கு. இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாரி ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அப்ப மட்டும் நம்மளுக்கு ஒரு ஈவென்ட் நடக்கிற மாதிரி பண்ணலாம். சோ ஆன் ஃபோக்கஸ். சோ ஆன் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். அதுக்கு என்ன ஃபங்ஷன் எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஃபங்ஷன் எழுதிக்கலாம். ஓகே. சோ ஃபங்ஷன்ல ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு ஒரு ஐடி நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஐடி நேம் வந்துட்டு ஃபார்ம்னு வச்சுக்கிறேன். சோ இந்த ஃபார்ம் எலிமெண்டோட பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ணணும். அதுதான் என்னோட இங்க வந்து நான் இவ்வளவு நேரம் அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்தேன்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்பலாம் அவங்க அந்த இன்புட்ட வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ, அப்போ அந்த இன்புட்டோட பேக்கிரவுண்ட் கலர நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்? ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட எதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன்? இந்த இன்புட்க்கு தான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ ஒரு HTML எலிமெண்ட்ல நீங்க ஒரு சேஞ்ச மேக் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த HTML எலிமெண்ட்ட எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டோர் பண்ணணும். சோ நான் அப்ப அத கான்ஸ்ட் ஃபார்ம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி இதுக்கு என்ன ஐடி வச்சிருக்கேன்? ஃபார்ம்னு ஐடி வச்சிருக்கேனா? சோ ஃபார்ம். அந்த ஃபார்ம எடுத்துட்டு வரேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஃபார்முக்கு ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறேன். ஸ்டைல் தானே? சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல
இப்ப நீங்க ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிய சேஞ்ச் பண்ண போறீங்க. ஒரு எலிமெண்டோட டெக்ஸ்ட் கலர மாத்த போறீங்க. இல்ல பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ண போறீங்க. விட்த், ஹைட் எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிய நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கனாலும், அந்த எலிமெண்ட் டாட் ஸ்டைல்ங்கிற ஒரு வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இன்புட்ட எடுத்துட்டு வந்து அதோட ஐடிய வச்சு ஆக்சஸ் பண்ணி இந்த ஃபார்ம் உள்ள நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்மோட பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் டாட் ஸ்டைல் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட பேக்ரவுண்ட் கலருக்கு பேக்ரவுண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறீங்களோ அத டாட் என்ன ப்ராப்பர்ட்டி அதோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றப்படுத்தும். சரி இப்படி ஒர்க் ஆகுதான் நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்து சம்டைம்ஸ் நீங்க அதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மாத்திட்டே இருக்கு. கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணா இதுல சேஞ்ச் ஆகுதா? சாரி சாரி. என்னன்னா, இங்க என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு, நான் ஃபோக்கஸ்ன்னு யூஸ் பண்ணியிருந்தேனா, சில டைமு நீங்க யூஸ் பண்ற ஃபங்ஷன் எந்த கீவேர்டாவும் யூஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேவா? நீங்க நீங்க நம்மளா தானே யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன் தானே! நம்ம தானே அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வைக்கிறோம். அது வந்து கீவேர்டா இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஃபோக்கஸ்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகேவா? ஃபோக்கஸ்ங்கிற இன்பில்ட் ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 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 எலிமெண்ட்க்கு இந்த ஃபங்ஷனுக்கு நான் ஃபோக்கஸ்ன்னு நேம் வச்சோனே அது எக்ஸிக்யூட் ஆகல. சம்டைம் நீங்க உங்களோட ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகலன்னா, உங்களோட ஃபங்ஷனோட நேம சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா இன்பில்ட் ஃபங்ஷன் எதையாவது அந்த நேம நீங்க உங்க ஃபங்ஷனுக்கு நேமா வச்சீங்கன்னா, உங்களோடது எக்ஸிக்யூட் ஆகாது. சோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு, நான் ஃபோக்கஸ் பண்ணோனே எனக்கு என்ன ஆகுது? கலர் சேஞ்ச் ஆகுதா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சும்மா இருக்கு. இப்ப நான் ஃபோக்கஸ் பண்றேன். எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் கிரீனா சேஞ்ச் ஆகுது. சோ இதுக்கு பேரு தான் ஆன் ஃபோக்கஸ். ஓகே. சோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்ஷன்ல இன்புட் எழுதிட்டு அண்ட் தென் ஆன் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஃபோக்கஸ் ஈவென்ட் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் ஈவென்ட்டுக்குள்ள எனக்கு என்ன பண்ண போறேன்? இந்த HTML இன்புட் டேக் தான் அதோட பேக்ரவுண்ட் கலரை தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த இன்புட் டேக ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஸ்டோர் பண்றேன். அதுக்கு என்ன ஐடி நேம் கொடுத்துருக்கேன்? ஃபார்ம்னு ஐடி நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி ஃபார்ம்குள்ள ஸ்டோர் பண்ணிடுறேன். அண்ட் தென் அதோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் கலர்னாலே அது எனக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணும்? ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்க நார்மலா எப்படி சிஎஸ்எஸ்ல கொடுப்பீங்க அப்படின்னா இப்படி கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் இப்படிதானே கொடுப்போம். ஆனா இங்க அப்படி கொடுக்க கூடாது. ஓகேவா? இங்க இந்த மாதிரிதான் கொடுக்கணும். உங்களுக்கே நீங்க டைப் பண்ணும்போதே வரும். இப்ப நீங்க டைப் பண்ணீங்கனாலே இங்கேயே வரும். ஓகே. நீங்க டைப் பண்றீங்கனாலே இங்கேயே அது இப்ப இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் அங்க ஒரு மாதிரி ஹைஃபன் போட்டு கொடுப்போம். இங்க எல்லாமே ஹைஃபன் போடாம இப்படிதான் கொடுக்கணும். ஓகே. இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்படி கொடுக்கும். அதுக்கு அடுத்து அதை கிரீனா மாத்தும். சோ அது கிரீனா மாறும். இதுக்கு பேர் தான் ஆன் ஃபோக்கஸ். இதே இந்த ஃபோக்கஸ விட்டு ரிமூவ் பண்ண உடனேயும் அது என்னது அந்த கிரீன் கலர்லயே இருக்கு. ஆனா எனக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் அது கிரீன் கலர்ல இருந்தா போதும். ஃபோக்கஸ விட்டு ரிமூவ் பண்ண உடனே அது வேற ஏதாவது கலர்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஃபோக்கஸ விட்டு ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா, நீங்க அது வந்து பிளர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே.
அதுக்கு பேர் வந்து பிளர். பிளருக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆன் பிளர். நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஆன் பிளர். ஆன் பிளர் பண்ணும்போது ஓகே சாரி சாரி. ஆன் பிளர் மீன்ஸ் நீங்க அந்த ஃபோக்கஸை விட்டு ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஃபோக்கஸ் விட்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்க எந்த சேஞ்சும் இருக்காது. ஃபோக்கஸ் விட்டு ரிமூவ் பண்ணும்போது ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த சேஞ்சும் இருக்காது. ஃபோக்கஸை விட்டு ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆன் பிளர்ங்கிறது ஃபோக்கஸை விட்டு ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் நடக்கணும், அதான் ஆன் பிளர். ஆன் ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான் ஆன் ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா லோடிங். ஒரு பேஜ் லோட் ஆகும்போது உங்களுக்கு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதை தான் நீங்க வந்து ஆன் லோடுன்னு சொல்லுவீங்க. ஆன் லோடுனா என்னது? இப்போ என்னோட வெப் பேஜை நான் லோட் பண்றேன்னா வெப் பேஜ் எப்படி லோட் பண்ணுவேன்? இப்ப ரன் பண்ண உடனே எனக்கு இங்க லோட் ஆகிதான் என்னோட வெப் பேஜ் இங்க டிஸ்ப்ளே ஆகுது அப்படிதானே? சோ இந்த மாதிரி லோட் ஆன உடனே டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாடிக்குள்ள சம் கைண்ட் ஆஃப் கோடை எழுதியிருப்பேன். அப்ப என்னோட பாடி தான் என்ன ஆகுது? லோட் ஆகி எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது வெப் பேஜ்ல. அந்த பாடியில போயிட்டு தான் நீங்க என்ன கொடுக்கணும்? லோட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த பாடிக்குள்ள போயிட்டு நீங்க அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா அந்த பட்டனுக்குள்ள போயிட்டு என்னோட ஈவெண்ட்டை கொடுத்தேன். ஆன் மவுஸ் ஈவெண்ட் ஆன் கிளிக். அதே மாதிரி ஒரு இன்புட் டேக்க பிளர் பண்ணும்போதோ இல்ல ஃபோக்கஸ் பண்ணும்போதோ ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா இன்புட் டேக்ல போய் ஆன் பிளர் ஆன் ஃபோக்கஸ் கொடுத்தேன். இப்ப என்னோட பாடி தானே லோட் ஆகி பிரிண்ட் ஆகுது. சோ அந்த பாடி லோட் ஆகும்போது ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா அதை நான் எதுக்குள்ள கொடுக்கணும்? பாடிக்குள்ள கொடுக்கணும். சோ இதுக்குள்ள போயிட்டு ஆன் லோட் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ல நீங்க எழுதலாம், ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி இப்படி எழுதலாம். விண்டோ டாட் அலர்ட் டைரக்டாவும் எழுதலாம். ஏன்னா நீங்க விண்டோஸ்ல ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ண போறீங்க. அதை நீங்க ஃபங்க்ஷன் எழுதி அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி விண்டோ டாட் அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணாலும் சரி. நான் இங்க விண்டோ டாட் அலர்ட்டே ஷோ பண்றேன். ஏன்னா இது எல்லாமே விண்டோ கமாண்ட். விண்டோல உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆக போகுது. The page is loaded. Loading. சரி, நீங்க சிங்கிள் கோட்ஸ் குள்ள கொடுக்கணும். ஆமா, சிங்கிள் கோட்ஸ் குள்ள கொடுக்கணும். ஓகே, இங்க அலர்ட் மெசேஜோட இதை சிங்கிள் கோட்ஸ் குள்ள கொடுக்கணும். ஏவா ஓகே, லெட் மீ செக். இப்போ என்னோட நான் இப்போ ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். என்னோட பேஜ் என்ன ஆயிட்டு இருக்கு? லோட் ஆயிட்டு இருக்கு. சோ எனக்கு என்ன மெசேஜ்ங்க ஷோ ஆயிட்டு இருக்கு? பேஜ் இஸ் லோடிங். நான் ஓகே கொடுத்தோன்னே என் பேஜ் லோட் ஆகி டிஸ்ப்ளே ஆகுது. சோ என்னோட பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும்னா நான் ஆன் லோடுக்குள்ள கொடுப்பேன். ஸோ ஆன் லோடுக்குள்ள விண்டோ டாட் அலர்ட் மெசேஜ் ஷோ கொடுத்துருக்கனால பேஜ் வந்து லோட் ஆகி எனக்கு அவுட்புட் இங்க ஷோ ஆகுது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆன் லோடு. இப்போ இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு இது டீச் பண்றோம். ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அலர்ட் மெசேஜா ஷோ பண்ணிட்டு இருந்தோம். இல்லைன்னா இந்த இன்புட்ல வந்துட்டு என்ன பண்ணோம்? பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு ஒரு ஈவெண்ட் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆனிலோட எடுத்துட்டுலாம் தேவையில்லை. ஒவ்வொரு டைம் பேஜ் லோட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நான் இப்ப என்ன வச்சுக்கிறேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இவ்வளவு நேரம் இங்க அலர்ட் மெசேஜ் ஷோ ஆயிட்டு இருந்துச்சா? எனக்கு அப்படி இல்லாம என்னோட பட்டனை கிளிக் பண்ணா என்னோட வெப் பேஜ்லயே கீழேயே ஒரு மெசேஜ் மாதிரி ஷோ ஆச்சுன்னா எனக்கு நான் அந்த மாதிரி ஷோ பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? என்னோட பட்டனுக்கு கீழே என்னோட வெப் பேஜ்லயே எனக்கு ஷோ ஆகணும் மெசேஜ்.
அதை எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதை எப்படி ஷோ பண்ணணும்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், கிளிக் மீ வச்சிருக்கேன். பட்டனை கிளிக் பண்ணோனே மை ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளவு நேரம் மை ஃபங்ஷன்ல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அலர்ட் மெசேஜ ஷோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, என் வெப் பேஜ்லயே அந்த மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி நான் செட் பண்ண போறேன். அப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேராகிராஃப் டாக எம்ப்டியா கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபுக்கு ஒரு ஐடிய குடுக்கணும். இப்போ எனக்கு அந்த பேராகிராஃபுக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆயிடுச்சு. அதிக போய் தான் இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன ஆகல, நான் எம்ப்டியா குடுத்திருக்கிறதுனால, அந்த பேராகிராஃப்ல உள்ள கன்டென்ட் எனக்கு ஷோ ஆகல. அந்த பேராகிராஃப்குள்ள உள்ள கன்டென்ட் எப்போ ஷோ ஆகணும் அப்படின்னா, என் பட்டன கிளிக் பண்ணும்போது தான் அங்க கீழ பட்டன் இஸ் கிளிக்டு அந்த மாதிரி அந்த பேராகிராஃப்குள்ள உள்ள கன்டென்ட் ஷோ ஆகணும். சோ இவ்ளோ நேரம் நான் அலர்ட் மெசேஜா குடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட வெப் பேஜ்லயே கீழ ஒரு மெசேஜ் மாதிரி ஷோ பண்ண போறேன். சோ அந்த மெசேஜ் ஷோ பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் தானே! ஒரு இடம் இருந்தா தான் நான் அந்த மெசேஜ ஷோ பண்ண முடியும். சோ அதுக்கு ஒரு எம்ப்டியா ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருப்போம். அத என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி நேமும் குடுத்துருக்கோம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபங்ஷன கிளிக் பண்ண உடனே என்னோட பட்டன கிளிக் பண்ண உடனே இந்த மை ஃபங்ஷன் கால் ஆகும். சோ மை ஃபங்ஷன் என்ன பண்ண போகுது, எம்ப்டியா இருக்கிற அந்த பேராகிராஃப்குள்ள பட்டன் இஸ் கிளிக்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்ட ஆட் பண்ண போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் பேரா அதே மாதிரி. ஓகே. பேராக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ட கெட் பண்றேன். அந்த பேராகிராஃப் டெமோன்னு தானே ஐடி வச்சிருக்கேன். சோ அந்த பேராகிராஃப கெட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த பேராகிராஃப்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். சோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்னர் HTML யூஸ் பண்ணி என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன், பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஈவென்ட்டே நடக்க போகுது. சோ பட்டன் இஸ் கிளிக் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம அவுட்புட் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷோ ஆகுதா, பட்டன் இஸ் கிளிக். அகைன் பட்டன் இஸ் கிளிக். சோ பட்டனை கிளிக் பண்ணா பட்டன் இஸ் கிளிக்ட்னு வரும். சோ இனிஷியலா ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்பேஸ்லாம் அலோகேட் ஆயிருக்கும். ஆனா நம்ம எந்த கன்டென்ட்டுமே குடுக்காதனால அது டிஸ்ப்ளே ஆகாது. சோ என்னோட பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு என்னோட வெப் பேஜ்லயே ஷோ ஆகணும். ஆனா அது ஷோ ஆகுறதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் தேவை. அந்த பிளேஸ்க்கு தான் நான் எம்ப்டியா ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்ஷன் கால் ஆகுதா, அந்த ஃபங்ஷன் போய் என்ன பண்ணிருக்கும், இந்த எம்ப்டியா இருக்கா அந்த பேராகிராஃப கெட் பண்ணி அந்த இடத்துல இந்த மெசேஜ ஷோ பண்ணும். பட்டன் இஸ் கிளிக் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்ல ஷோ பண்ணுது. அவ்வளவுதான். கிளிக் பண்ண உடனே இந்த பட்டன் இஸ் கிளிக்ங்கிறதுனால இந்த மாதிரி மெசேஜஸ் வரும். இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? ரைட். சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னு ஒரு டைம் ரிவைஸ் சொல்லிடுறேன். சோ இன்னைக்கு வந்து DOM மேனிபுலேஷன்ல ஒரு HTML எலிமெண்ட்ட எப்படி டைரக்டா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிற DOM கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதை ஆக்சஸ் பண்ணி எப்படி ஒரு எலிமெண்ட்டுக்கு உள்ள டெக்ஸ்ட இன்சர்ட் பண்றது, மேனிபுலேட் பண்றது, ஆர் அதர்வைஸ் அந்த அட்ரிபியூட்ஸ்ல இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும், லிங்க் சேஞ்ச் பண்ணா எப்படி ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்காண்டி என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் நடக்குது அத பார்க்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் ஈவென்ட், மவுஸ் ஓவர் ஈவென்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். சோ ஒவ்வொரு ஈவென்ட்டும் நமக்கு எப்படி எப்படி நடக்குது, அதுக்கு என்னென்ன ஈவென்ட் ஹேண்ட்லர்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ இன்னையோட உங்களுக்கு HTML, CSS, JavaScript முடிஞ்சிச்சு. மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம வந்து ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சிம்பிளா ஒரு HTML, CSS, JavaScript வச்சு எப்படி வந்து ஒரு வெப் பேஜ் அது என்ன ப்ராஜெக்ட்ங்கிறத நான் மண்டே, டியூஸ்டே உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே 2 டேஸ்ல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்டும் HTML-ம் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். சோ ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போறோம். சோ 2 டேஸ்மே ப்ராஜெக்ட் தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அன்னைக்கு நடத்தினத எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுநாள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.